டேய் கடைக்கு போயிட்டு வா. என்ன வாங்கணும்? இந்த அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், போய் வாங்கிட்டு வா. அம்மா, நான் கடைக்கு போகணும்னா நான் 5 ரூபாய் சாக்லேட் வாங்குவேன், ஓகேவா? சரி சரி வாங்கிக்கோ. தங்கச்சிக்கும் ஒன்று மறக்காம வாங்கு. சரி. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். யாரோ காலிங் பெல் அடிக்காங்கன்னு நினைக்கேன். இந்த வாரேன். யாரு நீங்க? நீங்க ஷீலா தானே? ஆமா, நான் ஷீலா தான். நீங்க யாரு? என்ன ஷீலா, என்னையும் மறந்துட்ட? யாரு நீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு மறந்துருச்சு. அதை பத்தி என்ன, நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்டு மாலா, ஞாபகம் இருக்கா? மாலா அக்காவா? அப்படியா, எனக்கு தெரியாதே. நான் இதை உங்க அக்கா வீடுன்னு நினைச்சு வந்தேன். உன் வீடு? ஆமா, எங்க அக்கா வீடு வந்து அடுத்த ஊர்ல இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அக்கா கிட்ட சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அவளுக்கு நான் இங்க வர்றது தெரியும். ஓ அப்படியா, நான் அதை பத்தி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. மறந்துருப்பாளா இருக்கும். சரி சரி, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வீடெல்லாம் நல்லா இருக்கே. நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஐயோ இருங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். அவ என்ன பண்றான்னு போய் பாப்போம். எனக்கு இவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்கி. சரி, நம்ம அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா? ஐயோ, இவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டானா அவ்வளோதான். அப்புறம் அவங்க அக்காவுக்கும் தெரியாது நாங்கள் திருட வந்தேன்னு அவள் கண்டுபிடிச்சிருவா. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, கூப்பிட்ட மாதிரி நடிப்போம். ஷீலா, வாங்க, காஃபி போட்டுட்டு தான் இருக்கேன். நான் உன் வீடை சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் எனக்கு சுற்றி காமியே. ஐயோ அக்கா, நீங்களே போய் பார்த்துக்கோங்க, நான் அப்படியே காஃபி போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, நீ வா. காப்பிலாம் வேண்டாம், முதல்ல பால் தான் பொங்கிட்டுல, அதை அணைச்சிட்டு வா. வாரேன்க்கா, நீங்கள் போங்க. இவங்களுக்கு எப்படி பால் பொங்கினது தெரியும்? ஒரு வேளை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து இங்கே தான் நின்றுருக்காங்களோ? சரி, அப்படிலாம் இருக்காது. அடுப்பில் பால் இல்லை, அப்போ பால் பொங்கிட்டு இருந்தானே அர்த்தம். சரி, நாம் எதுக்கு தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்கோம். சரி, நம்ம போய் அவன் சுற்றி காமிப்போம். கேட்க மாட்டேங்காங்க, சுற்றி காமிச்சிட்டு வருவோம். ஷீலா, இந்த வரேன்க்கா. இது என்ன இடம்? அம்மா, எவ்வளோ நிறைய கதவா இருக்கு. என்ன இடம் இது? வந்து ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமே இவ்வளோ பெருசா? ஆமாம், நல்ல பெருசா இருக்கு. இதில் ஒரு வேளை உள்ள ஏதாவது நிறைய பொருள் இருக்கும் போல. போகும்போது எடுத்துட்டு போயிட வேண்டிதான், நம்மளுக்கு லக்கு. போங்கக்கா முன்னால. அப்புறம் இது வந்து ஸ்டடி டேபிள். அம்மா, ஸ்டடி டேபிள் எவ்வளோ இது இருக்கு. அது எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அவங்க இங்கே உட்காந்து படிப்பாங்க, அவங்க இங்கே தான் வருவாங்க. ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் இது வந்து நாங்கள் படம் பார்க்குற இடம். சரிம்மா, சரி போதும். நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. ஓகே, நீங்களும் வாங்க. இதா வரேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா. சரி, நம்ம அந்த ரூமுக்கு போய் திருடிட வேண்டியதான். அவள் பெட்ரூமை காட்டவே இல்லைன்னு நான் பார்த்தேன்.